எங்க தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் இவங்க பயணிக்க போறேன். இந்த உறவுகள் ஏதோ நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது எங்க தலைமையோ தமிழக வெற்றி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு. இதை நாங்க நம்புறோம். ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்க அணுகணும்னு நினைச்சோம். மீடியால பேசுறதோ, ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க அந்த ஒரு வாரம் நீங்க பார்த்துருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க. நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்ககிட்ட எந்த விதமான, அதாவது மீடியாக்கிட்டையும் பேச முடியல, காவல்துறையும் அணுக முடியல. அதே நேரத்துல அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் போட்டனால உயர்நீதிமன்றம் அணுக முடியல. அப்ப உச்ச நீதிமன்றத்தை நாங்க அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி, காவல்துறை மூலியமாகவும் சரி, தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை இந்த 10 நாள் உருவாக்குனாங்க. எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை, முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை இன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 லேயரா இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 3 மெம்பர்ஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைவர் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில 3 மெம்பர்ஸ் கமிட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க. எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஒரு 41 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம், நாம வலுவா இருக்கிறோம். தமிழக தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம். உண்மையை மிகப்பெரிய கொண்டு வருவோம். இதுதான் நான் சொல்லக்கூடிய உண்மைகள். நன்றி, வணக்கம்.